அதனால் தான் மதிய உணவு திட்டத்துடன் கூடிய கல்வியை அமல்படுத்தினார். இப்ப என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு அரசு வந்து மதிய உணவு திட்டத்துடன் கூடிய கல்வியை அமல்படுத்திட்டாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேல நம்ம தமிழக அரசால் அதை தொடர்ச்சியா கொண்டுட்டு வர முடியும். அப்ப காமராஜர் ஐயாவுடைய நண்பர்கள் எல்லாம் அவங்க கிட்ட வந்து கேட்கிறாங்க, ஐயா தமிழ்நாட்டுல மதிய உணவு திட்டத்துடன் கூடிய கல்வியை கொடுக்கணும்னு நினைச்சீங்க, கொண்டு வந்துட்டீங்க. ஆனா இப்ப நம்ம தமிழக அரசுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு பேசாம இதை இப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காமராஜர் ஐயா சொன்ன செய்தி என்னன்னா, கல்விக்காக நான் ஊர்தோறும் சென்று பிச்சை எடுத்தேன், மதிய உணவு திட்டத்துடன் கூடிய கல்வி இடைவிடாது தொடர வேண்டும் என்று கூறினார். இந்த சான்றோராக்குவது தன்மைக்கு சொன்னது. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அவர் நமக்கு தாயோ தந்தையோ கிடையாது. இருப்பினும் இன்று நாம் கல்வி பயில அவர் அன்றே பாடுபட்டார். எனவே தான் அவர் கல்வி தந்தை என்று அழைக்கப்பட்டார். அவர் தந்த கல்வியின் சிறப்பால் தான் இன்று நான் உங்கள் முன் உரையாடி கொண்டிருக்கிறேன். ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுக்கலும் வல்லது அரசு என்ற குரல் வழி நடந்தார். ஜெர்மன் கூட்டமைப்புடன் இந்தியாவில் தொழில் தொடங்க 3 மாநிலங்கள் தேர்வாயின. அவை தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒரிஷா. ஜெர்மன் குழு எதிர்பார்த்த நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம், நீர் வசதி, விமான போக்குவரத்து, பெரிய இருப்பு பாதை தேடி அக்குழுவினர் தமிழ்நாட்டிற்கே வந்தனர். அப்போதைய நமது தொழில்துறை அமைச்சராக பதவி வகித்த வெங்கட்ராமன் அவர்களை அழைத்துக் கொண்டு தமிழகம் முழுவதும் தேடி 10 நாட்கள் பயணித்தும் பலரில்லை. தகுந்த இடம் கிடைக்கவில்லை என்ற காரணத்தால் ஜெர்மன் குழுவினர் முதலமைச்சர் காமராஜர் ஐயா அவர்களை சந்தித்து விடைபெற சென்றார்கள். விஷயம் அறிந்த காமராஜர், இன்று ஒரு நாள் பொறுங்கள், இன்று ஒரு நாள் பொறுங்கள், நாளை உங்களை அழைத்துக் கொண்டு இடத்தை காண்பிக்கிறேன், பிடிக்கிறதா என்று பாருங்கள், பிடிக்கவில்லை என்று பரவாயில்லை, விட்டு விடலாம் என்றார். கண்டார் நம் கர்ம வீரர் இந்நாளைய மலைக்கோட்டை மாநகரத்திற்கும் ராஜராஜ சோழராஜ தஞ்சைக்கும் இடையில் 50 கிலோமீட்டர் நீளத்திற்கு முந்திரி காடுகளும் ஒட்டை காடுகளாயிருந்த 1000 ஏக்கர் நிலத்தையும் காட்டினார். இன்று உலகெங்கும் கனரக இயந்திரங்களை விற்பனை செய்யும் பாரதம் மிகும் மின் நிலையம் உருவானது. இவர் போயார் என்று ஊர் சொல்ல வேண்டும். தடுத்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தான் பாண்டியன். சோழ மண்டலத்தில் இருந்து வந்து பாண்டிய நாட்டில் பேசி மீண்டும் என் சோழ தேசத்திற்கு பெருமை சேர்த்துள்ளேன் என்பதில்